அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நம்பிக்கை மட்டும் போதாது, அதனுடன் நம்முடைய நல்ல செயல்களும் அவசியமே. நாம் செய்கின்ற நல்ல செயல்களும் நல்ல அமல்களும் தான் நம்மையெல்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளின் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், அல்லாஹ்வின் வேதமான திருக்குர்ஆன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசளிப்பான். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு எளிய வழிமுறைகளை நமக்கு காட்டிச் சென்று இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு மனிதர் 4 விஷயங்களை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 4 விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1865வது ஹதீஸாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்கின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே ஒரு மனிதன் நோயாளியை விசாரிப்பதும், ஏழைகளுக்கு உணவு அளிப்பதும், அதை போல ஜனாசாவை பின்தொடர்வதும், அடுத்ததாக நோன்பு நோற்பதும், இந்த 4 காரியங்களும் நம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எளிதான விஷயங்களாகும். ஆகவே இந்த 4 அமல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.